பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய புது பலனால் நிரப்பி ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நெடுநாள் காத்திருக்கலாம். சில குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காக நெடுநாள் காத்திருக்கலாம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நாம் காத்திருக்க வேண்டும். தாமதித்தாலும் நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் என்னென்ன காரியத்தை தேவனிடத்தில் கேட்டோமோ அவை எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காக பல நாட்களாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? அதை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நீங்கள் கழுகுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா, இந்த கழுகு முதலாவது 40 ஆண்டுகள் அது நல்லபடியாக அது பறந்து நல்லா உற்சாகமாக காணப்படும். அந்த 40 ஆண்டுகள் கழித்த உடனே அந்த கழுகுடைய அந்த முடியெல்லாம் என்ன செய்யும், இறகுகள் எல்லாம் விழ ஆரம்பித்துடும். அதுக்கு வயதாகிவிடும் 40 ஆண்டுகள் கழித்து. இப்போ அந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா? கண்மலை, அதாவது உயர்ந்த மலை உச்சியில் போய் அந்த பாறை மேலே உட்கார்ந்து தன்னுடைய ஒவ்வொரு இறகுகளையும் பிடுங்கி விட்டு தன்னுடைய நகங்களை என்ன செய்யும், அந்த பாறையில் வச்சு உடைச்சிரும். தன்னுடைய அலகை பாறையில் தட்டி உடைச்சி இப்போ மொட்டை கழுகு மாதிரி என்ன செய்யும், அந்த மலை உச்சியில் இருக்கும். அந்த சூரியனோட வெப்பம் அந்த மலை உச்சியில் இருக்கிற அந்த கழுகு மேலே படும். அந்த கழுகு இருக்கிற அந்த பாறை உஷ்ணமாக இருக்கும். அந்த வெப்பம் மேலே பட்டு அந்த கழுகு அப்படி பல மாதங்களாக அப்படியே அந்த இடத்துல காத்திருக்கும். மற்ற பறவை என்ன செய்யும், அந்த கழுகை போய் கொத்தும். இதெல்லாம் அது தாங்கி, இந்த வலியெல்லாம் தாங்கி இந்த கழுகு என்ன செய்யும், அந்த கண்மலை உச்சியில் அது அப்படி இருக்கும். சில நாட்கள் கழித்த பிற்பாடு, பல மாதங்கள் கழித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா, மறுபடியும் அந்த கழுகுக்கு திரும்ப என்ன செய்யும், அந்த இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். திரும்ப என்ன செய்யும், நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். திரும்ப என்ன செய்யும், அந்த அலகு திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த கழுகு பார்த்திங்கன்னா அது என்ன செய்யும் தெரியுமா? அது புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து பறந்து இன்னும் 40 ஆண்டுகள் வாழும். அப்போ கழுகு 80 ஆண்டுகள் வாழும். அப்போ அந்த கழுகு முதல் 40 ஆண்டுகள் அது எல்லாவற்றையும் இழந்து அது என்ன செய்யும், காத்திருக்கும். புது பலன் அடைவதற்காக, புதிய இறகுகள் முளைப்பதற்காக, புதிய நகங்கள் முளைப்பதற்காக, புதிய அலகுகள் முளைப்பதற்காக அது காத்திருக்கும். அதே போல் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நமக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு ஆண்டு புதிய பலனை கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய வரங்களை கொடுத்து நம் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மேல் வீட்டு அறையில் 120 ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் காத்திருந்தார்கள். அதுவரைக்கும் பெற்றிராத ஒரு புதிய அபிஷேகத்தை அந்த 120 அவங்க காத்திருந்தபடினால், தேவ சமூகத்தில் காத்திருந்தபடினால், அந்த புதிய பலனை, பரிசுத்த ஆவியானவரை அந்த 120 பெற்று அவங்க என்ன செஞ்சாங்க, தேசத்தில் பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய சபையை ஸ்தாபித்தார்கள், ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பல இடங்களுக்கு அறிவித்து அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தினார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது
கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுத்து நம்மை பலப்படுத்த ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொன்னது போல, ஒருவேளை நீங்கள் நெடுநாள் காத்திருக்கலாம், அது நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, விரும்பினது வரும். ஆமென். நீங்கள் என்னென்ன காரியங்களை நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுறீங்களோ அவை எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என் ஆண்டவர் ஆஸ்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அந்த தேவ சமுதிரம் காத்திருந்து செபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் கழுகை போல தேவ சமுதிரத்தில் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, புதிய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க, நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமுதிரத்தில் காத்திருங்கள், புதிய பலனை பெறுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.